ஹாய் வியூவர்ஸ், காங்கேய நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டம். உங்கள் பார்வைக்கு மணத்தக்காளி கீரை பாருங்க. பார்க்குறது மணத்தக்காளி கரிஞ்சு குட்டி என்பாங்க நம்ம ஏரியாவில். இது கத்திரி ரெண்டும் சேர்ந்த மாதிரி நம்ம இதில் இருக்கிற பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு ஒரிஜினல் நாட்டு விதை. இது பாருங்க, செங்கீரை, சிகப்பு கீரை, அதிக சத்துக்கள் நிறைந்தது. பிளட்டெல்லாம் அதிகமாகும். இந்த கீரை சாப்பிட்டா அடிக்கடி சாப்பிட்டு இந்த உணவில் சேர்த்துக்கிட்டு இருந்தால் மணத்தக்காளி குடல் புண்களை ஆற்றக்கூடியது. இதில் இருக்கிற பழம் குழந்தைகளுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு சுவை உள்ளது. தேங்காய் தெரியுது, இது பழம் குழந்தைய விரும்பி சாப்பிடும். குழந்தைகளுக்கு குடலுக்கு நல்லது ரொம்ப. இது கரும்பு நம்ம பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்ததை நம்ம பையன் நட்டு வச்சுக்கிறான். அது இதெல்லாமே நாட்டு ரக தென்னை மற்றும் வாழை. எல்லாமே ஒரே சேர்ந்த மாதிரி இருக்குது, ஒரே இடத்துல பக்கம் பக்கமாக. அப்படியே வாங்க பார்ப்போம் ஒன்றொன்னா. வாழை இது பார்த்திங்கன்னா நாட்டு ரக எலுமிச்சை. எலுமிச்சை நாட்டு ரக. இது இப்போ தக்காரா கிராப் வந்திருக்கு இந்த வருஷம் தான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிராப் வர்றதுக்கு. கொஞ்சம் நஞ்சிருச்சு. என்னென்னா பார்த்திங்கன்னா தெரியும், எலுமிச்சை தென்னை மரத்துக்குள்ள இருக்கிறனால இது நஞ்சிருச்சு. தனியாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மரம். நம்ம ஏரியாவில் வருமா என்னன்னு தெரியல, ஆனால் வச்சுருக்கிறேன். செடி மட்டும் வந்திருக்கு, கிராப் வரல. காய்க்குமா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ஏரியாவில். காங்கேயம் பகுதி, ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் ஏரியாவில். இது பார்த்திங்கன்னா பழம் 2 வருஷம் ஆச்சு இந்த வளர்ச்சி வந்திருக்குது. கிராப் இன்னும் வரல. 2 வருஷம் ஆயிரம் நினைக்கிறது. இது ஒரு கொய்யா, செங்கொய்யா, ஆனால் ஹைப்ரிட் கொய்யா. இது வெளியில் நர்சரியில் வாங்கினது. இப்போ தான் பூ வந்திருக்கு. இது 2 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. பூக்கள் இப்போ தான் வந்திருக்கு. ஒரு பூ தான் தெரியுது தான். இது பார்த்திங்கன்னா நாட்டு கொய்யா. நாட்டு கொய்யா நம்ம இதில் ஷார்ட்ஸ் போட்டுப்பேன் பாருங்கள். சிகப்பு நாட்டு கொய்யா. இது பார்த்திங்கன்னா எலுமிச்சையில் ஹைப்ரிட் ஒட்டு வகை சேர்ந்த எலுமிச்சை. கொஞ்சம் பழம் பெருசாக வரும், கொஞ்சம் புளிப்புத்தன்மை குறைவாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கோழி பண்ணையை ஒட்டி நம்ம தோட்டம் இருக்குது, வீட்டு தோட்டம். பார்த்திங்கன்னா அதை பார்க்குறீங்க நீங்கள். இது நாட்டு ரக தென்னை. சென்னையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெள்ளை ஈக்கள் தாக்கல் இப்போ அதிகமாகிடுச்சு. இந்த வெய்யால் நீ ஆரம்பித்தா நீ குறைஞ்சிருன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் நம்ம பக்கத்தில், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டம். அதனுடைய இது இன்னும் சில டைமில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி போட்டிருப்போம். இப்போ இல்லை, அது போட்டால் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறது இது ஆரஞ்சு மரம் தான். இது நாட்டு கொய்யா தான். அந்த கிராப் வரல. இது அது பின்னாடி, அந்த மரத்துக்கு பின்னாடி இது நட்டது.
கிராப் வரல, 1 2 வந்து நின்றுச்சு இந்த வருஷம். கொய்யாவிலையும் வெள்ளை ஈ தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இலையை தாக்கல ஆரம்பிச்சுன்னா கொய்யா வந்து ஈல்டு கொஞ்சம் போயிடும், காய்க்காது. எனவே நீங்கள் என்னென்னா எல்லாமே நாட்டு ரக பயிர்களை பயிரிட்டு நீங்கள் வந்து பயன்பெறுங்க. ஹைப்ரிட் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. குழந்தைகளுக்கு நாட்டு ரக நிலத்தில் இருக்கிற பழங்களையே கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. மீண்டும் சந்திப்போம். காங்கேய நாடு பார்வையாளருக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.